ஒரு பக்கம் திமுக கூட்டணிக்கு போவோம். செல்வ பெருந்தகை இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சாரு. எவ்வளவு சார் சீட் எதிர்பார்க்கறீங்கன்னா 234ங்கிறாரு. அது என்ன கதை? தமிழ்நாட்டிலே ஜாலியா இருக்க ஒரே கட்சி காங்கிரஸ் தான். ஜாலியாவா? என்ன சொல்றீங்க? ஜாலியா இருப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும் சீட்டுக்கு மட்டும் பேச வருவாங்க. அவங்களுக்கு அந்த கவலை எந்த கவலையுமே இல்ல. மக்கள் பிரச்சனை போராட்டம் எதுவும் கிடையாது. நேரடியா அது அவங்களுக்கு சீட்டு வேணும்னா கூட இவங்க பேச மாட்டாங்க. டெல்லியில இருந்து பேசிக்குவாங்க. அதுக்கும் ஜாலியா இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவாங்களா, நமக்கு சீட்டு கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்நாட்டிலே ஜாலியா இருக்க கட்சி காங்கிரஸ் தான். எந்த மாற்று கருத்து இல்ல. இப்ப சீட்டு கேக்குறாங்க. ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி, இந்த எலெக்ஷன்ல இந்த மாதிரி விசிக்கு அதிகமா கேக்குறாங்கன்னு சொல்றாங்க, சிபிஎம் அதிகமா கேக்குறாங்கன்னு சொல்றாங்க, நீங்களும் அதிகமா கேட்பீங்களா, எவ்வளவு கேட்பீங்கன்னு. எனக்கு 234 கொடுத்தா சந்தோஷம் தான் தெரிகிறாரு யாரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். 234 கொடுக்கணுமா இல்ல வேட்பாளரும் கொடுக்கணுமான்னு திமுக சார்பில் கேட்டிருக்கோம். 234 சீட்டு போதுங்களா இல்ல வேட்பாளர் ஒரு 100 பேர் அனுப்பி விட்டுங்களா, உங்க கட்சியில ஆள் இருக்காங்களா கேட்டிருக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த கட்சி பரிதாபத்துக்குரிய நிலைமை இருக்குன்னா, அந்த கட்சி ஆக்டிவா இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த மவுண்ட் ரோட்ல கொடி கட்டியிருக்காங்க, காங்கிரஸ் கொடி கட்டியிருக்காங்கன்னா பிரச்சாரம் எலெக்ஷன் ஆக போயிருந்தோம். ஓ, அங்க கொடி கட்டிட்டாங்கன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. எல்லாம் சீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டுல தொண்டர்களே இல்லாத தலைவர்கள் மட்டுமே இருக்க கட்சி காங்கிரஸ். ஓ, அந்த கட்சியில தொண்டர்கள் கூட தலைவர்கள் தமிழ்ல தமிழ்நாட்டுல தொண்டர்களோட தலைவர்கள் அதிகமா இருக்க கட்சி காங்கிரஸ் தான். மேடைக்கு கீழே இருக்க காங்கிரஸ்காரர்களோட மேடையில இருக்க காங்கிரஸ்காரர்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அதுக்குள்ளயும் கோஷ்டி ஒரு 21 கோஷ்டி இருப்பாங்க. முக்கியமான ஒரு 5-6 கோஷ்டி சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நானு நம்ம செல்வ பெருந்தை, அவரே இப்போ ஒரு தனி கோஷ்டி, அவரே ஒரு கோஷ்டியில தான் இருந்தாரு, இப்ப அவரே தனியா. ஆமா, அதாவது அந்த கட்சி ஒண்ணு அழகிரி கோஷ்டி. அழகிரி இன்னும் அழகிரி கோஷ்டி எல்லாம் இருக்காங்க. அந்த 3 சார் அவர் கட்சியில இருக்காருன்னே தெரியலையா சார்? 3 பேர் ட்ரெயின் போராட்டம் பண்ணாங்கல்ல, போராட்டம். ஆமா, அது முக்கியமான போராட்டம் இந்திய வரலாறுல. அந்த போராட்டத்தை சேர்ந்த அவங்க ஒரு டீம் இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு ஒரு டீம். அவரு ஆமா, அவர் வரிசையா போய் எல்லாம் ஓய்வு பெற்ற தலைவர்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. இப்ப சால்வ கட்சியே அப்படிதான் இருக்கு. இப்ப சுதர்சனா அவருமா? சரி. இப்ப ப. சிதம்பரம் அப்புறம் இல்ல நீங்க இதுல தப்பா சொல்றீங்க. ப. சிதம்பரம் தலைமையில ஒரு அணி, அவங்க பையன் சிதம்பரம். ப. சிதம்பரமும் பையனும் ஒரே அணியில இருந்தாங்க. இப்ப அவங்களும் தனித்தனி அணி ஆயிட்டாங்க. அந்த கட்சியே அணிகள் கட்சின்னு வைக்கலாம். காங்கிரஸ் கட்சி கூட அணிகள் கட்சினா அணிகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் சொல்லிருக்கேன், நிறைய இருக்கு அந்த கட்சி. டைம் போதாது. ஆமா, கும்மிடி பூண்டில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். விஜயவசந்த் தலைமையில ஒரு கட்சி, அது வேற ஒரு தனி அணி. ஆமா, ஒரு தனி ஒரு அணி இருக்கு. விஜயவசந்த் தலைமையில அணி, ஏகப்பட்ட அணி. அக்கா ஜோதிமணி இருக்காங்க, அவங்களுக்கு அணி உண்டா? அவங்க ஜோதிமணி சோலோ அணி. சோலோவா அணிதான். அக்கா சோலோ கிடையாது, ஸ்ட்ரைட்டா தலைமை தான். ஆமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட அணிகள் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சார் காங்கிரஸ் பத்தி. அந்த காங்கிரஸ் கட்சியோட பிரதான கொள்கை என்னன்னா, யாரு மாநில தலைவர் இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க மொத்தமா போய். அப்படி? ஆமா, எனக்கு தெரிஞ்சு திருநாவுக்கரசு இருந்தப்ப திருநாவுக்கரசுக்கு எதிராக மொத்தமா கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தாங்க. இவரை மாத்துங்க. கட்சி வேலைலாம் பார்க்க மாட்டாங்க, தலைவர் மாநில தலைவரை மாத்துங்க. கட்சி வேலைலாம் இந்த வழியும் நடக்காது. அதே மாதிரி இப்ப செல்வ பெருந்தைக்கு எதிராக ஒட்டுமொத்த டீம் போய் அங்க மாத்துங்கன்னு டீம் இருப்பாங்க. இதே சரி, அவங்க மாத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? அவங்க ஒரு புதுசா போடுவாங்கல்ல, அவங்கள மாத்த போய் நிப்பாங்க டெல்லியில. அவங்க போராட்ட குழுக்கு வந்துருவாங்க. இப்ப இந்த போராட்டக்குள்ள போறாருல்ல, இப்ப இந்த கூட்டத்துல திருநாவுக்கரசு ஒருத்தர் இருப்பாரு. இப்ப மாத்த சொல்ல போறாருல்ல, அடுத்த தடவை ஒருத்தர் புதுசா போட்டாங்கன்னா அந்த போராட்டக்குள்ள சில பெருந்தகை இருப்பாரு. அது இந்த கட்சியோட சொல்ற மாதிரிதான் அழகிரியை மாத்தணும்னு ஒரு டீம் போயிட்டே இருந்தது. இப்ப அழகிரி போயிட்டே இருக்காரு. எங்க போறோம்னா தலைவரை மாத்தணும், இததானே போன வாரம் சொல்லிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி. அந்த கட்சியோட அடிப்படை அவங்க பாக்குற வேலையை இங்க டெல்லிக்கு போய் காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல தலைவரை மாத்துங்க, என்னப்பா என்ன தமிழ்நாட்டுல வந்து என்னப்பா விஷயம் தலைவரை மாத்துங்க. அதை தாண்டி ஒன்றுமே இருக்காது, எந்த ஆக்டிவும் இருக்காது. எலெக்ஷன் டைம்னா அறிவாலயத்துக்கு வந்துருவாங்க, சீட்டு சிரிச்சாப்புல வந்துருவாங்க. 234 தொகுதி வேணுமா? அழகிரி போன முறை அழுதாரு அறிவாலயத்துல. மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. அழுதாரு. அதாவது நீங்க சீட்டு தாங்க தராம போய் காயப்படுத்தாதீங்கன்னா இந்த மாதிரி இருந்தா காயப்படுத்தாம என்ன பண்ணுவாங்க. ஆனா இவருக்கு அந்த பிரச்சனை இல்ல. யாருக்கு? செல்வ பெருந்தைக்கு. காங்கிரஸ் கட்சியில திமுக ஒரு எம்எல்ஏ வருவாரு. திமுக நின்று சட்டப்பேரவை ஆல்ரெடி திமுக கூட இப்படி பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏதாவது எதிர்கட்சி தலைவர் அவர் ஏதாவது பேசினார்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய திமுக அமைச்சர் இருக்காங்க. இவரு எந்திரிச்சு போய் சம்பந்தமே இல்லாம திமுக எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படி பாப்பாங்க, யாருப்பா நீ நம்மளோட விசுவாசமா இருக்கியப்பா அப்படின்னு அப்படி நினைப்பாங்களா? இல்ல நான் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிட்டே நம்மளோட உக்கிரமா இருக்கிய அப்படின்னு. அது மாதிரிதான் இது காங்கிரஸை பொறுத்த வைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தேசிய கட்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க தமிழ்நாட்டுல என்ன ஆக்டிவா இருக்காங்க, என்ன பிரச்சனைக்காக போராடி இருக்காங்கன்னா
எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் எலெக்ஷன் தேதி ஏறிச்சா சீட்டு கேட்டு இங்க வந்து நிப்பாங்க. அவங்க ஒரு 3 பையனும் 4 பையனும் வருவாங்க. 5வது பையனும் டெல்லியில முடிஞ்சிடும். அங்க சீட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து போட இங்க வந்து சிஜாப்ல வந்து செஜ்வால் போயிருவாங்க.